பாபா நம்மளை உயர்ந்தவர்னு பார்க்குறார், பக்தர்கள் நம்மை உயர்ந்தவர்கள்னு பார்க்குறாங்க. அது வேலை செய்கிறத விட நான் உயர்ந்த ஆத்மா அப்படின்னு நீங்கள் உங்களை புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்களா? அந்த ஆன்மீக போதை இருக்குதா? நான் அவ்வளோ சிரேஷ்டமான ஆத்மா, பாபாவுடைய உள்ளத்தில் இடம்பெற்று இருக்கிறேன். பக்த ஆத்மாக்கள் என்னை நினைவு கூறுகிறார்கள் ஜபமாலி ரூபத்தில். உங்கள் அனைவருக்குமே இந்த போதை இருக்குதா? நம்மை தவிர வேறு யாரும் இந்த சிம்மாசனத்தின் அனுபவத்தை செய்ய முடியாது. பிராமணர்களாகிய உங்கள் அனைவரினுடைய பிறப்பு உரிமை இது. பாபாவுடைய குழந்தைனாலே அது இதய சிம்மாசனத்திற்கு உரிமையாளர். ஆகா நான் யார் என்ற போதையிலும் இருக்கிறீங்களா? ஆகா பாபா பாடுறோம், நல்ல விஷயம். ஆனால் கூடவே ஆகா நான் எப்பேற்பட்ட நான், எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமோ அந்த அளவுக்கு தான் போதை இருக்கும். அந்த நம்பிக்கையின் போதை உங்கள் முகத்திலும் நடத்தையிலும் தென்படும். நம்பிக்கையினுடைய போதை முகத்திலும் நடத்தையிலும் தென்படும். யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு அவசியம் போதை இருக்கும். போதை இருக்குதுன்னா என்ன? உலகாய துக்கம், கஷ்டம், கவலை, பிரச்சனைகளிலிருந்து அப்பாற்பட்டு இருப்பாங்க. உலகத்தில் அதுதானே போதையை தேடி போகிறாங்க. அது ஊறு விளைவிக்கக்கூடிய போதை. ஆனால் இது நமக்கு சக்தியை, சுகத்தை தரக்கூடிய போதை. இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருக்கும்போது போதையும் இருக்கும். இந்த போதை உங்களுடைய முகத்திலும் நடத்தையிலும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி, உணர்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் அனுபவம் ஆகணும். ஆகா இவங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்குது அப்படின்னு உங்கள் முகத்தை பார்த்தாலே, உங்கள் நடத்தையை பார்த்தாலே மற்றவங்களுக்கும் அது அனுபவம் ஆகணும். வார்த்தைகளினால் அனுபவம் செய்ய ஆரம்பித்து விட்டனர். இப்போ வார்த்தையால் இவங்கெல்லாம் பாக்கியசாலின்னு வார்த்தைக்கு சொல்கிறாங்க. அது ஓகே. ஆனால் கூடவே உங்களுடைய ஸ்திதியினுடைய தாக்கம் அனுபவத்தை ஏற்படுத்தணும். நீங்கள் பேசினா மற்றவங்களுக்கு கேட்க நல்லா இருக்குது, இவங்க சொல்கிறத கேட்க கேட்க மனசுக்கு அமைதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நம்பிக்கை பிறக்குது. இப்போ உங்களுடைய வார்த்தை மற்றவர்களை பாதிக்கிறது நல்ல விதமாக. அதே மாதிரி உங்களுடைய ஸ்திதியினுடைய தாக்கமும் அவர்களுக்கு அனுபவம் ஆக வேண்டும். உங்களுடைய ஸ்திதியே இதனால் நீங்கள் சோதனை பண்ணி பார்க்கணும் தன்னைத்தானே. நான் முழு நாளும் எவ்வளவு நேரம் பரமாத்மாவின் இதய சிம்மாசனத்தில் இருக்கின்றேன்? முழு நாளும் பரமாத்மாவினுடைய இதய சிம்மாசனத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன்? ஏன்னா இந்த இதய சிம்மாசனம் தான் உலக ராஜ்யத்தை அடைவதற்கு ஆதாரம். நான் பாபாவுடைய இதயத்தில் இருக்கிறேனா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? பாபா செக் பண்ணுங்க, ஃபுல் டே நான் பாபாவுடைய இதயத்தில் இருக்கிறேனா அப்படின்னு. நான் உண்மையிலேயே பாபாவுடைய இதயத்தில் தான் இருக்கிறேங்கிறதுக்கு என்ன அடையாளம்? எப்படி செக் பண்ணுறது நான் பாபாவுடைய இதயத்தில் இருக்கிறேன்னு? சின்ன விஷயந்தான். என் உள்ளத்தில் பாபா இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக இது பண்ட மாற்று மாதிரி இல்லையா? நாம் செஞ்சோம்னா அவர் செய்ய போகிறார். நாம் பாபாவை இதயத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பாபாவை நம்மை இதயத்தில் எடுத்து வச்சுக்க போகிறார். அப்போ ஃபுல் டே நான் என்னுடைய உள்ளத்தில் ஒரு பாபாவை நிறச்சி வச்சுருந்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரூஃப் ஆகிடுது. நான் இப்போ யாருடைய உள்ளத்தில் இருக்கிறேன்? பாபாவுடைய உள்ளத்தில் இருக்கிறேன். பாபாவுடைய உள்ளத்தில் இருந்தால் அதனுடைய விளைவு என்ன? எனக்கு உலக ராஜ்ய சிம்மாசனம் கேரண்டி, இது உறுதியாகிடுது. எனவே இப்போது நீங்கள் எவ்வளவு நேரம் பாபாவுடைய இதயத்தில் இருக்கிறீங்களோ அவ்வளவு காலம் எதிர்காலத்தில் ராஜவம்சத்தில் அதிகாரி ஆயிடுவீங்க. நான் பிராமணன் ஆனதிலிருந்து எவ்வளவு காலம் இதய சிம்மாசனதாரியாக இருந்தேன் என்று சோதனை செய்யும். இது ஒரு பெர்சன்டேஜ் கணக்கு தான். பாபா குழந்தை ஆனதிலிருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு காலம் பாபாவை என்னுடைய இதயத்தில் வச்சுருந்தேனோ அவ்வளவு காலம் எதிர்காலத்தில் நான் உலக ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பேன். தேகதாரியை, இந்த தேகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் நினைக்கல தானே?
ஆஹா பாபா, ஆஹா என் பாக்கியம், ஆஹா ட்ராமா இப்படியே போயிட்டுருக்குதா? இல்லை மண்ணில் கால் வைக்கிறதுனா புத்தி எந்த ஒரு தேகம் சார்ந்த விஷயங்களில் சிக்கி கொள்ளவில்லை தானே? எப்படி சோதனை செய்யுங்க. 63 பிறவி சமஸ்காரத்தால் தேக அபிமானத்தின் மண்ணில் கால் வைத்தீர்கள். ஒன்று தேக உணர்வு, இன்னொன்று தேக அபிமானம். தேக உணர்வில் வர்றது இப்போ ஒரு ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்குது, நல்ல காற்று, நல்ல சுவையான சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், இது எல்லாமே தேக உணர்வை அதிகப்படுத்துது. அபிமானம்னா என்னைய போல் யார் உண்டு, நான் தானே கிரேட்டு தான். அது சூட்சுமத்தில் அகங்காரமும் கலந்துரும்போது அதை என்ன சொல்கிறோம்? அபிமானம் சொல்கிறோம். தேக உணர்வு, நான் பெண், நான் பணக்காரன், நான் ஏழை, இதெல்லாம் தேக உணர்வு. தேக அபிமானம்னா அதனால் தன்னை ரொம்ப பெரிய ஆளாக தற்பெருமைக்குள்ளே வர்றது. அப்போ தேக உணர்வு, தேக அபிமானம். தேக அபிமானம் என்ற மண் மிகவும் ஆழமானது. தேக உணர்வு என்பதும் மண்ணு தான், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். தேக உணர்வு, எனக்கு வயசாயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? எனக்கு வயசாயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? தேக உணர்வு. ஆத்மாவுக்கு என்ன ஆகிறது இல்லை, வயசெல்லாம் ஆகிறது கிடையாது. அப்போ இது சின்ன விஷயந்தான், ரொம்ப பெருசு இல்லை. தேக அபிமானத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா இது கொஞ்சம் சின்னது தான். ஆனாலும் என்ன சொல்கிறார் பாபா? மண்ணு தான், மண்ணு தான். நான் ஆத்மா, இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன். அப்போது தேக அபிமானம்ங்கிறது ரொம்ப பெரிய புதைகுழி மாதிரியான மண். ஒருத்தர் இறந்துட்டா என்ன சொல்கிறாங்க? அவங்க மண்ணோடு மண்ணாயிட்டாங்க. ஒன்று புதைக்கிறாங்க, இல்லை எரித்து கரைச்சிடுறாங்க, மண்ணோடு மண்ணாயிட்டாங்க. அப்போது அது கடைசியில் அந்த தேகங்கிறது என்னதாக தான் ஆகுது? மண்ணாக தான் ஆகுது. அப்போ நீங்கள் மண்ணில் கால் வைக்கலை தானே? உங்கள் புத்தி தேகம் சார்ந்த உலகத்துக்குள்ளே போகலை தானே? இதை நீங்கள் சோதனை செய்யுங்க. தேக உணர்வில் வருவது என்றாலே மண்ணில் கால் வைப்பது. யாரையோ ஒருத்தவங்களை நினைக்கிறோம்னாலே நம்ம கால் மண்ணில் பதியுது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தமாக்குது. சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுக்காக பாப்தாதா 3 சிம்மாசனம் கொடுத்துருக்கிறார் இல்லையா? சில பேர் பார்த்திங்கன்னா தனியாக காமிக்கிறதுக்கு உயரம் வேணுங்கிறதுக்காக இன்னொரு சேர் போடுறது வேற, தன்னை தனியாகவும் சேருக்குள்ளே சேர் என்ன பண்ணிப்பாங்க, போட்டு கொஞ்சம் பெருசாக காமிச்சிப்பாங்க. இங்கே 2 கூட கிடையாது. பாபா நமக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறார்? சிம்மாசனம் கொடுக்குறார். 3 சிம்மாசனம் கொடுக்குறார். இருபுருவமத்தி இதய சிம்மாசனம், உலக ராஜ்ய சிம்மாசனம். ஏன்னா நீங்கள் பாபாவுக்கு செல்லமானவங்களுக்கு பொதுவாகவே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படிங்கிறது உண்டு இல்லையா? நீங்கள் பாபாவுக்கு செல்லம், அதனால பாபா உங்களுக்கு 3 சிம்மாசனம் கொடுத்துருக்கிறார். செல்லம் மட்டும் இல்லை, ரொம்ப பிரியமும் கூட, ரொம்ப பிடிச்சமான குழந்தை கூட. செல்லமான குழந்தைய ஊஞ்சலில் வச்சு ஆட்டுவாங்க, மடியில் வச்சு கொஞ்சுவாங்க. பாபாவும் நம்ம என்ன தான் செய்கிறார்? இப்போ அப்படி தான் செய்துட்ருக்கிறார். அந்த செல்லமான குழந்தைய கால் மண்ணில் படவிடவே மாட்டாங்க. அப்போ பாபாவும் நமக்கு ஞானம் கொடுத்து நம்ம புத்தி மண்ணில் போயிடக்கூடாது, தேக உணர்வு, தேக அபிமானத்தில் போயிடக்கூடாதுன்றதுக்கு பாபா அவ்வளோ கவனம் கொடுத்து ஞானம் கொடுக்குறார், பாலனை செய்கிறார், சக்தி கொடுக்குறார். அப்போது நீங்கள் 3 சிம்மாசனத்துக்கும் அதிகாரியாக இருக்கிறீங்க. பாப்தாதா உங்களுக்கு விதவிதமான ஊஞ்சல் கொடுத்துருக்கிறார். ஊஞ்சல்னால் என்ன? சில நேரம் நான் சாந்த சுரூப ஆத்மா, இந்த அமைதிங்கிற ஊஞ்சல் என்ன பண்ணுங்க, ஆடுங்கன்றார். ஆடுறதுன்னா என்ன? வேலை செய்கிறோம், ஆனால் புத்தியில் ஆனந்தத்தை அனுபவம் பண்ணுறோம். நான் சாந்த சுரூப ஆத்மா அப்படிங்கிற ஊஞ்சல் ஆடுறோம். இன்னும் சில நேரத்தில் நான் அன்பு சுரூப ஆத்மா, நான் சக்தி சுரூப ஆத்மா, இப்படி ஏதாவது குணத்தின் ஊஞ்சலில் நீங்கள் ஆடிட்டுருக்கிறீங்க. ஊஞ்சலில் ஆடுறீங்கன்னாலுமே கூட பாபா சொல்கிறார், சிம்மாசனம் ஊஞ்சல், இதில் தான் உங்கள் கால் இருக்கணுமே தவிர மண்ணில் கால் வந்துடக்கூடாது அப்படின்றார் பாபா.
எதிர்காலத்தில் நான் எங்கே வருவேன், என்ன ஆவேன் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்களாமா. இது கேட்டு தெரியணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ நிகழ்காலத்தில் சிம்மாசனத்தில் ஊஞ்சல்ல இருந்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு சிம்மாசனம் உண்டு. இப்போ நாம் கொஞ்சம் தேகம் சார்ந்த விஷயங்களில் வந்துட்டோம்னா பிறகு அங்கேயும் நாம் இறங்கிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போது சிம்மாசனம் ஊஞ்சலில் இருக்கிறத பொறுத்து ராஜா, ராயல் வம்சம், ராயல் பிரஜை, இங்கே ராஜவம்சத்தில் கூட வரலாம். ராயல் பிரஜைனா கூட அதுக்கு பேர் என்னதான், அவங்க மண்ணுக்கு வந்தாச்சு. அவங்க புத்தி சங்கமிகத்தில் எதில் சுற்றிட்டு இருந்திருக்குது, மண்ணில் சுற்றி இருந்திருக்குது. அதனால் அவங்க பிரஜை. பிரஜைனாலே அர்த்தம் என்னது, ஆளப்படுபவர். பிரஜைனாலே என்னது, ஆளப்படுபவர். ராஜா ராஜவம்சம்னா என்ன, ஆளுபவர். இப்போ யார் ஆளப்படுபவராக இருக்கிறாங்களோ அவங்க பிரஜை. ஆளப்படுறோன்னா பிறருடைய தேகம் சார்ந்த மண்ணில் கால் வைக்கிறவங்க பிரஜை ஆயிடுறாங்க. யார் 3 சிம்மாசனம் மற்றும் ஊஞ்சல்களில் இருக்கிறாங்க அவங்க ராஜா ஆயிடுறாங்க. இப்போ தன்னைத்தானே பாருங்க. முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, அடுத்தவங்களை பார்க்காதீங்க. இது பாபா வீட்டில் ரொம்ப பெரிய விஷயம். இது பாபா வீட்டிலன்னு இல்லை, உலகத்துலேயுமே. இப்போ நானும் பாபாவும் மட்டும்தான் இருக்கிறோம். நான் மண்ணில் கால் வச்சேன்னா இல்லையா, இதுதான் முக்கியம். மற்றவங்களே பார்க்காதீங்க. இந்த ஞானம்னாலே என்னது, தன்னை பார்க்கறது. அஞ்ஞானம்னாலே என்னது, அடுத்த எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. 7 நாள் கோர்ஸ் கேட்டோமா இல்லையா, மதுபன் போனோமா வந்தோமா, பேட்ஜ் போட்டோமா இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கும் ஞானத்துக்கும் என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. கோர்ஸ் கேட்டவங்கெல்லாம் ஞானின்னு என்னைக்கு சொன்னார் பாபா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. பாபா சொல்கிறார், சிம்பிளான விஷயம். நீங்கள் தன்னை மாற்றணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, நீங்கள் யார் ஆயாச்சு, ஞானி ஆயாச்சு. மற்றவங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அதுக்கு கண்டிஷனே இல்லை, அதுக்கு அனுமதியே இல்லை. எதுக்கு அனுமதி இல்லை, அது ஏன் வேலைன்றார் பாபா. அதெல்லாம் அது டோட்டல் கான்ட்ராக்ட் யார் எடுத்திருக்கிறா, பாபா எடுத்திருக்கிறார். அதை நான் மற்றவர்களை பார்க்காதீர்கள், தனது கணக்கை பாருங்கள். அப்போது எல்லாருக்கும் ஆசைன்னு ராஜவம்சம், ராஜ குடும்பம், ராயல் வம்சத்தில் இருக்கணும் அப்படின்னா ஆசை இருக்குது. அப்படின்னா இப்பொழுதே எவ்வளவு முடியுமோ நீங்கள் சிம்மாசனத்தில், பாபாவுடைய இதய சிம்மாசனம், இருபுருவ மத்திய சிம்மாசனத்தில் இருந்து பழகுங்க. பாபா கொடுத்த விதவிதமான ஊஞ்சலில் ஆடி பழகுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ராஜவம்சத்தில் வந்துடுவீங்க, சிம்மாசனத்தில் வந்துடுவீங்க. நீங்கள் பிறகு பண்ணலான்னு கூட நினச்சிடாதீங்க, இப்போமே அதை செய்யுங்க. ஏன்னா விநாசம் திடீரென்று ஏற்படும். அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது ஒன்றுமே முடியாமல் போயிடும். எனவே இப்போமே சோதனை செய்து, ஒருவேளை காலில் தூசி மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஒட்டியிருந்தால் கூட தட்டி விட்டுருங்க. இல்லை இந்த தூசி ஒட்டியிருந்தால் நான் ராஜா ஆக முடியாது. தூசி தான். தூசினா என்ன, சின்ன அளவு அபிமானம், சின்ன அளவு தேக உணர்வு அல்லது தேக அபிமானம், அது இருந்தால் கூட மாற்றிடுங்க. நான் இப்போ பாபா மடியில் உட்காரணும், முழு கல்பத்திலையும் இப்படி ஒரு மடி கிடைக்காது, இப்படி ஒரு சிம்மாசனம் கிடைக்காது. பாபாவுடைய மடியோ பாபாவுடைய இதய சிம்மாசனமும் கிடைக்காது, பாபா கொடுத்துருக்கிற ஊஞ்சலும் கிடைக்காது. இப்போ விட்டால் வேற எப்பவுமே கிடைக்காது. அதனால் நீங்கள் இப்போ செக் பண்ணி, நான் ராயல் வம்சத்தில், குடும்பத்தில், ராஜ்ய பாக்கியத்தில் வரணும் அப்படின்னா நான் என் காலில் மண் எதுவும் ஒட்டாமல் பார்த்துக்கணும். பார்த்தாதான் ஒவ்வொரு குழந்தைக்குமே பிரம்மா பாபாவின் மீது அன்பு இருக்கிறது எனில், பிரம்மா பாபாவிற்கு சமமாக நாம் எப்படி இருக்கணும், ராயல் வம்சத்துக்கு வரக்கூடியவராக புருஷார்த்தம் செய்யணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிரம்மா பாபாவுக்கு நெருக்கத்தில் வரக்கூடிய ராயல் வம்சத்தில் இருக்கணும் அப்படித்தானே நினைக்கிறீங்க? இல்லை கொஞ்ச காலம் பாபா கூட இருந்துட்டு அப்புறம் பாபா விட்டு விலகிடலாம் அப்படியா என்ன? சத்தியுகமோ திரேதாயுகமோ அங்கே பிரம்மா பாபா அவர் நாராயணனா அடுத்தடுத்த ரூபத்தில் மாறத்தான் போகிறார், கிருஷ்ணனா நாராயணனா. ஆனாலும் நான் பாபா கூடவே இருக்கணும்னா இப்போ நான் மண்ணு படாதவரா சிம்மாசனதாரியா ஆகியிருக்கணும். இப்பொழுது பாப்தாதா பார்த்தார், குழந்தைகளை மாயாவும் கூட இன்று வரை விடுவதாக இல்லை.
என்ன பார்த்துருக்கிறார் பாபா? இன்னைக்கு வரைக்கும் குழந்தைங்களை மாயா விடுற ஐடியாவே இல்லை. அதற்கும் அன்பு இருக்கிறது. பாபாவுக்கும் ஆசை என் குழந்தைங்க என் கூடவே இருக்கணும். அவரும் சொல்கிறார் கூடவே இருப்போம், கூடவே செல்வோம். நாமளும் சொல்கிறோம் கூடவே இருப்போம், கூடவே செல்வோம். கூடவே யாரும் பின்பாட்டு பாடுறா? மாயாவும் பாட்டு பாடுது. இல்லை இல்லை, நாமளும் கூடவே இருப்போம், கூடவே போவோம், அதுவும் சொல்லுது. மாயா தனக்கான வாய்ப்பை 2 ரூபங்களில் எடுத்துக்கொள்கிறது. விசேஷமாக அது சான்ஸ் எடுத்துக்குது. பாபா மடியில் வைக்கிறதுக்கும் இதயத்தில் வைக்கிறதுக்கும் எப்படி சான்ஸ் எடுத்துக்கிறாரோ, மாயாவும் 2 விஷயத்தில் அது சான்ஸ் எடுத்துக்குது. 2 ரூபத்தில் வருது. ஒன்று வீண் எண்ணங்கள், 2வது அவ்வப்பொழுது ஆங்காங்கே இந்த அலையும் இருக்கிறது. அவ்வப்பொழுது ஆங்காங்கே, எப்பமாவது, நான் அடிக்கடிலாம் கிடையாது, எப்பமாவது அப்படின்னு ஒரு பலகீனத்தை என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். இப்போது ஒன்று வீண் எண்ணம்ங்கிற ரூபத்தில் மாயா சான்ஸ் எடுத்துக்குது. 2வது அவ்வப்பொழுது ஆங்காங்கே அப்படிங்கிற ரூபத்தில் அது சான்ஸ் எடுத்துக்குதாமா. இந்த அலை இருக்கிறதுன்றார். அலைனா பரவலாகவே இந்த விஷயம் இருக்கிறது அப்படின்றார். நான் என்ன செய்தேனோ அல்லது யோசிக்கிறேனோ அதுதான் சரியானது. நான் குறைந்தவன் இல்லை. இந்த அலை பரவி இருக்கிறது. நான் தான் சரியானவன். ஆனால் தொடர்பில் வரக்கூடியவர்கள் அல்லது நிமித்தமாக இருக்கக்கூடியவர்கள் இருவரும் உங்களுடைய கருத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்களா? நான் தான் சரின்னு சொல்கிறது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க சரி, நீங்கள் சரின்னு சொல்கிறாங்களா? மற்றவர்களிடத்திலும் சரி பார்க்க வேண்டும். பாபா என்ன சொல்கிறார்? நான் சரி, இது ரொம்ப சந்தோஷம். அதை கூட இருக்கிறவங்களும் சொல்கிறாங்களான்னு என்ன பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோ. 2 2 4 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் மனசுலேருந்து சொல்கிறீங்க. வாய்ப்பாட்டு நோட்டை புக்கை இன்னொருத்தர் எதுக்க கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியானு என்ன பண்ணுவார், செக் பண்ணுவார். வாய்ப்பாடு ஒப்பிக்கிறோன்னா அவங்க செக் பண்ணுவாங்க இல்லையா? அது மாதிரி நான் ரைட்டுன்னு நான் சொல்கிறேன், கூட இருக்கிறவங்களும் சொல்லணும் ஆமாம் நீங்கள் ரைட்டு தான் அப்படி சொல்கிறாங்களான்னு என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. சில பேர் சொல்லிகிட்டே சொல்லுவாங்க, என்ன நான் சொல்கிறது சரிதானே அப்படிம்பாங்க. அது பேச்சிலே அவங்க ஸ்டைல் வந்துடும். எல்லாம் என்ன பேசினாலும் என்ன நான் சொல்கிறது சரிதானே. அப்போது நான் தான் சரின்னு சொல்லிக்கலாம். சொல்லிக்கிட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட என்ன பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க. வீண் எண்ணங்களினால் நேரத்தை வீணாக்குகிறீர்கள். ஆகையால் தினசரி முரளி சிந்தனை செய்வதற்கு, சேவை செய்வதற்கு பாப்தாதா வீட்டுப்பாடம் தினமும் கொடுக்கின்றார். டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. லீவு விட்டுச்சுனாலே வாத்தியாருக்கெல்லாம் முதல் வேலை என்ன தான் புத்தியில் வரும், 10 நாள் லீவுன்னா 20 நாளைக்கு சேர்த்து கொடுத்துருவாங்க ஹோம்ஒர்க்கு. ஏன்னா ரோட்டில் இருந்து ஆடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சும்மா இருந்தால் தானே பிரச்சனை. அப்போ அங்கே வீட்டு பாடம் ஹோம்ஒர்க்குன்னு கொடுப்பாங்க. நாமளும் வேஸ்ட்டில் போகக்கூடாதுங்கிறதுக்காக முரளி சிந்தனை நமக்கு கொடுக்குறார், சேவா கொடுக்குறார். 2மே நமக்கு ஹோம்ஒர்க்கு தான். சிந்தனை செய்யுங்கள் அல்லது சிந்தனை செய்து அதில் மூழ்கி விடுங்கள். இந்த தினசரி வீட்டு பாடம் மனதை பிஸியாக வைத்து கொள்வதற்கு சாதனம். கேட்பது மற்றும் சிந்திப்பது அல்லது மூழ்கி விடுவது, இதற்காகத்தான் பாப்தாதா தினசரி வீட்டுப்பாடம் கொடுக்கின்றார். கேட்கணும், சிந்திக்கணும் அல்லது அதுலேயே மூழ்கிடணும். அதுக்காகத்தான் பாபா கொடுக்குறார். ஒரு முறை வானிலை சூரஜ்பாய் சொன்ன கிளாஸ் தான், ஞானம் கேட்குறவங்க மாறுறது இல்லை. அதை இன்னொரு வார்த்தையில் அழகாக சொல்வார், கேட்கும் ஞானம் பயன்படாது, கேட்குற ஞானம் பயன்படாது. அவர் அடுத்த வார்த்தை அழகாக சொல்கிறார், சிந்திக்கும் ஞானம் பயன்படும் அப்படின்றார். சிந்திக்கிற ஞானம் பயன்படும். அப்பந்தான் ஞானின்றார். கேட்குறோன்னா அது ரா மெட்டீரியல், அரிசியிலே வயிற்றை நிறைச்சிட முடியுமா? அதை ஆக்கி சாப்பிடணும் இல்லை, அதை சாஃப்டாக்கி சாப்பிடணும், சமைச்சி வேக வச்சு சாப்பிடணும் இல்லை. அது மாதிரி பாபா தர்றது ரா மெட்டீரியல், நான் ஆத்மா. இதை நான் என்ன பண்ணணும், சிந்திக்கணும், நான் உண்மையிலேயே ஆத்மா தானா? அப்போ இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆத்மாவாக இருந்தேன்? அப்போது பாபா சொல்கிற இந்த சிந்தனையில் வரும்போது அது நமக்கு என்னவாகும்,
உதவியாக இருக்கும். அதனால் சொல்கிறார் பாபா, கேட்கணும், சிந்திக்கணும், அதிலேயே மூழ்கிடணும். இப்படி பிஸியாக இருந்துட்டிங்கன்னா மாயா வராது. இவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, இவங்களை விட்டுரும். இந்த இளம் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கிற வரைக்கும் அழமாட்டாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டியா, இவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு, அதை செஞ்ச இதை செஞ்சு, அங்கே தூக்கி வை, இங்கே தூக்கி வை, இப்படி சுற்றி வா, அப்படி சுற்றி வா, இதெல்லாம் அவங்கள எப்படி வச்சுக்கிறதுக்கு, பிஸியாக வச்சுக்கிறது. எல்லாம் சுடுகாட்டெலாம் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு உட்காந்த பிறகு ஒரு சோகம் வந்துடும். மெதுவாக புலம்ப ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா ஒப்பாரியை வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பிஸியாக இருக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட எது வரப்போகிறதில்லை, மாயா வரப்போகிறதே இல்லை. பாபா இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தார், வாணி என்ன சொன்னார், தாரணை என்ன சொன்னார், கேள்வி பதில் என்ன சொன்னார், ஸ்லோகன் என்ன சொன்னார், இதில் பிஸியாக இல்லை. சேவை, அடுத்த சேவை என்னது, இதில் பிஸியாக இருக்கிற வரைக்கும் மாயாவுக்கு ஒரு வேலையே இல்லை, அது போயிடுது. பாப்தாதா தினசரி வீட்டு பாடம் கொடுக்கின்றார். குழந்தைகளுக்கு அதிக வீட்டு பாடம் கொடுத்து விடும் பொழுது அவர்களது புத்தி பிஸியாக ஆகிவிடுகிறது. அதே போன்று தினசரி முரளியில் 4 பாடங்களுக்கான வீட்டு பாடம் இருக்கிறது. மனதிற்காக இருக்கிறது, வார்த்தைக்காக இருக்கிறது, செயலிலும் கவனம் மற்றும் தெய்வீகத்திற்கான சமிக்ஞை வீட்டு பாடமாக நமக்கு கிடைக்கும். 4 பாடத்துலேயும் வீட்டு பாடம் இருக்குது. ஞானம், யோகம், தாரணை, சேவை 4லேயும் வீட்டு பாடம். அப்புறம் எண்ணம், சொல், செயல் இதுலேயும் நமக்கு வீட்டு பாடம். இப்படி வீட்டு பாடத்தில் நாம் பிஸியாக இருக்கிறோம். நம்ம செயல்லையும் கவனம் கொடுக்கணும், தெய்வீக சமிக்ஞையிலையும் கவனம் கொடுக்கணும். எனவே வீட்டு பாடத்தில் பிஸியாக இருந்தீர்கள் எனில் வீண் எண்ணங்கள் வருவதற்கான கேப்பே இருக்காது. இந்த விதியை கடைபிடிக்கும் போது வீண் எண்ணங்கள் உங்களிடமிருந்து தானாக விடை பெற்று சென்றுவிடும். ஏனெனில் பாப்தாதா பார்த்தார், நினைவு யாத்திரையில் அனைவருக்கும் வரிசை கிரமமான கவனம் இருக்கிறது. யோகா பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அட்டென்ஷன் இல்லை, வரிசை கிரமமாக இருக்கிறது அப்படின்றார். நினைவு யாத்திரையில் வரிசை கிரமம் தான். ஆனால் பாபா சொல்கிறார், வார்த்தைகளின் சேவையிலும் கவனம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது தனது சமஸ்காரம் அல்லது பிறரது சமஸ்காரங்களை மாற்ற வேண்டும். இந்த சுபாவ சமஸ்காரம், இதையே நீங்கள் ராயல் ரூபத்தில் எனது குணம் என்று கூறுகிறீர்கள். இது தாரணைக்கான பாடம். இப்பொழுது ராயல் ரூபத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. யோகா பண்ணணும், இதில் அட்டென்ஷன் இருக்குது. சேவா பண்ணணும், அதாவது வார்த்தையின் சேவா பண்ணணும், அதுலேயும் கூட அட்டென்ஷன் இருக்குது. இப்பொழுது தன்னுடைய சமஸ்காரம் அல்லது பிறரது சமஸ்காரம் மாற்ற வேண்டும். இந்த சுபாவ சமஸ்காரம், இதைத்தான் நீங்கள் ராயல் ரூபத்தில் என் குணம் என்று குறிப்பிடுகிறீர்கள். இது தாரணைக்கான பாடம். இப்பொழுது ராயல் ரூபத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. ஆக பாப்தாதா இன்றைய நாட்களில் இந்த சமிக்ஞை தான் தருகிறார். தாரணையில் என்ன குறை இருக்கிறதோ அதில் இப்பொழுது விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் என் குணம், நான் இப்படித்தான் அப்படிங்கிறதுல மாற்றம் என்பது கொண்டு வர வேண்டும். பாப்தாதா ஏற்கனவே கூறியிருக்கிறார், இந்த முக்கிய தாரணையில் இப்பொழுது கவனம் செலுத்துங்கள். ஏதாவது விஷயம் நடந்துடுச்சுன்னா செக் பண்ணுங்க. செகண்டில் என்னால் முற்றுப்புள்ளி வைக்க முடியுதா? ஏதாவது விஷயம் நடந்துருச்சுன்னா செக் பண்ணுங்க, செகண்டில் என்னால் முற்றுப்புள்ளி வைக்க முடியுதா? முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன், ஆனால் அது கேள்விக்குறியாக மாறிடுது. முற்றுப்புள்ளி வரல, அது பாதி முற்றுப்புள்ளி வைக்கும்போது அது பாதியிலே என்னவாயிடுது, அதனுடைய ரூபம் மாறி விடுகிறது. நாள் செல்ல செல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். நொடியில் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். அந்த நேரத்தில் கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி ஆக செய்வதற்கு நேரமெல்லாம் இருக்காது. நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பது அவசியமானதாக இருக்கும். இதற்கான பயிற்சி மிக நீண்ட காலம் தேவைப்படுகிறது. அப்போதுதான் சரியான நேரத்தில் வெற்றி அடைய முடியும். பிரச்சனையான நேரத்தில் சமஸ்காரம் சுபாவத்திற்கான சோதனைகள் இருக்கும். அதற்காக இப்பொழுதிலிருந்தே பயிற்சி செய்தீர்கள் எனில் நீண்ட கால பயிற்சி ஆகிவிடும். அது நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு மிகுந்த உதவி செய்யும்.
பாப்தாதா அமிர்த வேளையில் சுற்றி வந்து பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையின் முயற்சியை சோதனை செய்கின்றார். 4 பாடங்களிலும் முயற்சி தீவிரமாக இருக்கிறதா அல்லது சாதாரணமாக இருக்கிறதா? பாபா என்ன பார்த்தார்? நேரம் எவ்வளவு வேகமாக போதோ அதுக்கு ஈடு கொடுக்கும்படியாக உங்களுடைய தீவிர புருஷார்த்தமும் அதிவேகமாக சதா இருக்க வேண்டும். பாப்தாதா சமிக்ஞை கொடுத்துட்டே இருக்கிறார். நேரத்தின் வேகம் போயிட்டு இருக்குது, அதனுடைய முடிவை நாம் நெருக்கத்தில் கொண்டு வர வேண்டும். நேரம் தீவிர வேகத்தில், நேரம் அது வேகமாக போயிட்டு இருக்குது. அது எப்படிடா இந்த கலியுகத்தை முடிச்சிடலாம் அப்படின்ட்டுன்னு ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்குது. அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நான் என்னுடைய சுபாவ சமஸ்காரத்தை மாற்றணும். இதில் நான் வேகம் காண்பிக்கணுன்ற மாறிட்டு இருக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நேரம் போகிற ஸ்பீடுக்கு என் சுபாவ சமஸ்காரத்தை மாத்துறேனா, இதில் கவனம் கொடுக்கணும். இப்பொழுது அனைத்து குழந்தைகளையும் சமம் ஆக்குவதற்கு பாப்தாதா விரும்புகின்றார். உங்களது லட்சியமும் என்ன? பாப் சமான் ஆகியே தீர வேண்டும். இதற்கு எளிய சாதனம் என்னது? பாபாவை மட்டுமே பார்க்கணும். ஏன்னா யாரை பார்க்குறோமோ அவங்கள போலவே ஆயிடும். பாப் சமான் ஆகணும் அப்படின்னா பாபாவை பாருங்கள். பிரம்மா பாபா இப்படி ஒரு காரியம் செய்வாரா? பிரம்மா பாபா இப்படி ஒரு வார்த்தை பேசுவாரா? பிரம்மா பாபா இப்படி ஒரு சங்கல்பம் செய்வாரா? முதல்ல யோசிங்க, பிறகு செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பேசுறதுக்கு முன்னால எடை போடுங்க, அப்புறம் பேசுங்கன்றார். பேசுறதுக்கு முன்னால என்ன பண்ணுங்க? எடை போடுங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த வார்த்தை பாபா வாயில வருமா? ரைட், அப்போ பேசலாம். ஃபஸ்ட்டு செக், அப்புறம் செயல். அப்போ பாபா சொல்றார், பாப்தாதா இப்பொழுது என்ன விரும்புகின்றார் என்று கேட்டீர்களா? நீங்களும் விரும்பத்தான் செய்கிறீர்கள். உரையாடல் செய்கின்ற பொழுது பாப்தாதா மிகவும் இனிமையான விஷயங்களை கேட்கின்றார். பாபாட்ட நம்ம பேசும்போது நம்ம அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறோம். உற்சாகம் நிறைந்த விஷயங்களை மிக நன்றாக பேசுகிறீர்கள். இதை செய்து காட்டுவேன், அதை செய்து காட்டுவேன், செய்தே தீருவேன், இது நடந்தே தீரும். சங்கல்பமெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆனால் செயல் என்று வரும்போது அதில் கொஞ்சம் மாற்றம் வந்து விடுகிறது. மற்றபடி சேவைக்கான விதவிதமான திட்டங்கள் உருவாக்குறீங்க. இது பாப்தாதாவுக்கு பிடிச்சிருக்குது. அங்கங்கு முன்னேற்றமும் நன்றாக உள்ளது. ஆனால் இப்பொழுது எவ்வளவு வார்த்தைகளின் மூலம் அல்லது விதவிதமான விதியின் மூலம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதில் வெற்றியும் கிடைக்கிறது. அதில் பாப்தாதாவுக்கும் மகிழ்ச்சி. வார்த்தையால் சேவா பண்ணுறோம், விதிமுறைகளால் சேவா பண்ணுறோம், இதில் வெற்றி கிடைக்குது, பாப்தாதாவுக்கும் மகிழ்ச்சி. ஆனால் இப்பொழுது மனதின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு சுகத்தின் கிரணங்கள், அமைதியின் கிரணங்கள், குஷியின் கிரணங்கள், அன்பின் கிரணங்கள் சென்று அடைய வேண்டும். இந்த சேவையும் கூடவே செய்யுங்கள். தனது சமஸ்காரங்களையே மாற்றக்கூடிய அல்லது பிறருடைய சமஸ்காரங்களுக்கு உதவி செய்வதிலேயே சிலரது நேரம் அதிகம் செல்கிறது. நம்ம இப்போ என்ன செய்யணும்? சேவா பண்ணணும். மனசார கிரணங்களை, விதவிதமான கிரணங்களை பல ஆத்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவா பண்ணணும். இதில் நேரம் போகிறதுக்கு பதிலாக தனது சுபாவ சமஸ்காரத்தை மாற்றுறதுலேயே நேரம் போயிட்டுருக்குது. அப்புறம் அடுத்தவங்களுடைய சுபாவ சமஸ்காரத்தை மாற்றுறதுல சப்போர்ட் பண்ணுறதுலையும் நேரம் போயிட்டுருக்குது. இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. சில நேரத்தில் மாத்திரை கொடுக்கலாம், சில நேரத்தில் ஊசி போடலாம், சில நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணிடணும். காலம் தாழ்த்த முடியாது. அது மாதிரி சொல்கிறார் பாபா. இப்போ நேரம் என்னதுன்னா மனசா சேவைக்கான நேரம். மனசால் கிரணங்களை கொடுக்கக்கூடிய சேவா பண்ணக்கூடிய சேவா பண்ணணும். விதவிதமான கிரணங்களை ஆத்மாக்களுக்கு கவனம் கொடுக்க, விதவிதமான கிரணங்களை ஆத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் கவனம் வேண்டும். நாட்கள் செல்ல செல்ல இந்த சேவை மிக அவசியம். வருங்காலத்திலலாம் மனதின் மூலமாக தான் சேவா சொல்கிறதுக்கு நேரம்லாம் இருக்காது. ஒவ்வொருத்தருடைய சுபாவ சம்ஸ்காரத்தை எல்லாம் மாற்றுறதுக்கோ நேரமெல்லாம் இருக்காது.
அதனால் இப்போ இந்த சேவையில் கவனம் கொடுங்க. இந்த சேவை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று எந்த குழந்தைங்க நினைக்கிறீங்களோ, நான் இப்போ மனசா சேவையில் பிஸியாக இருக்கிறேன், விதவிதமான கிரணங்களை ஆத்மாக்களுக்கு கொடுத்துட்ருக்கிறேன், இப்படி யார் நினைக்கிறீங்களோ அவங்க கை தூக்குங்க அப்படின்றார் பாபா. நல்லது, செய்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். செய்யாதவர்களும் செய்ய வேண்டும், ஏனெனில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வர இருக்கிறது. பெட்ரோலை சேமித்து வைக்கிறாங்க, அரிசியை சேமித்து வைக்கிறாங்க, என்னெல்லாமோ பதுக்கி வைக்கிறாங்க இல்லையா. எதிர்காலத்தில் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நான் மனசா சேவா செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். எதிர்காலத்தில் இதுதான் எனக்கு உதவ போகுது, மற்றவங்களுக்கும் உதவ போகுது. அப்போ பாபா சொல்கிறார், கேட்பவர்கள் மற்றும் கூறுபவர்கள் இருவரும் இணைவது கடினமாகிவிடும். கேட்குறதுக்கும் ஆள் இருக்காது, சொல்கிறதுக்கும் ஆள் இருக்காது. கேட்குறவங்க இங்கே இருக்கிறோம், சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் எதிர்காலத்திலலாம் வராது. கேட்பவர்களும் சொல்பவர்களும் இணைவது கடினமாகிவிடும். எனவே 2 சேவையும் இப்பொழுதிலிருந்தே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். மனம் பிஸியாக இருக்கும், மன்மனா பவ என ஆகுவதும் எளிதாகிவிடும். யார் மனசா சேவா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மன்மனா பவன்னு இருக்கிறது எளிதாகிவிடும். மனம் பிஸியாக ஆகுவதால் சுபாவ சமஸ்கார மாற்றம் எளிதாக மாறிவிடும், அதில் உதவி கிடைக்கும். நீங்கள் சேவைக்கான மீட்டிங் எங்கே செய்தாலும் பாப்தாதா கேட்கின்றார், குஷி அடைகின்றார். சாதனங்களை சேவையில் பயன்படுத்துவதற்கு குழந்தைகளின் புத்தி இப்பொழுது ஆல்ரவுண்டாக ஆகி கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் என்ன திட்டம் உருவாக்குகிறீர்களோ அதை பாப்தாதா கேட்கின்றார், சுற்றி வந்து பார்க்கின்றார். பக்தியில் சொல்லுவாங்க, எங்கெங்கெல்லாம் ராமாயணம் சொல்கிறாங்களோ அங்கெங்கெல்லாம் அனுமார் வந்து செருப்பு போட்டிருக்கிற இடத்துல உட்காந்து கேட்பார் அப்படின்னு. ராமாயணம் அங்கே வாசிக்கப்படுதுன்னா அங்கே அனுமார் உட்காந்துருப்பாருன்னு அவங்களுடைய நம்பிக்கை. அது இங்கே பாபா சொல்கிறார், எங்கெங்கெல்லாம் சேவா மீட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் நான் சுற்றி வந்து பார்க்குறேன்ற. இந்த குழந்தைங்க ஞானத்தை, பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறாங்க. அதை பாபா சுற்றி வந்து பார்க்குறார், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் கூட்டுங்கள், டெல்லியில் போடுங்க, உள்நாட்டில் செய்யுங்க, ஃபாரினில் பண்ணுங்க, அனைத்தையும் பாப்தாதா கேட்டு கொண்டு இருக்கிறார். சேவான்னு ஒரு இடத்துல டிஸ்கஷன் நடக்குதா, அங்கே 3ஆவதாக யாரும் இருப்பா? நீங்களும் இன்னொருத்தரும் சேவா பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். அதுக்கு பேர் என்னது? சேவா மீட்டிங். அந்த இடத்துல 3ஆவதாக ஒரு ஆள் ஒளிஞ்சிட்ருக்கிறார், மறைஞ்சிருந்து கேட்டுட்ருக்கிறார். அது யார்? பாபா. பாபா சொல்கிறார், பாபாவை கூப்பிட்றதுக்கு ஈஸியான வழி, சேவை பற்றி பேசிட்டிங்கனாலே பாபா என்ன பண்ணிட்டார்? ஆஜர் ஆகிடுவார். ஏன்னா அவர் பேர் கெட்டு போயிடக்கூடாதுல்ல, பெர்ஃபெக்டாக சேவை நடக்கணும்ல. அவர் நம்மளில் யாருக்கோ ஒருத்தருக்கு டச் பண்ணுவார், இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு. அதனால் அவர் அங்கிட்ட என்ன ஆகிடுறார்? ஆஜராகிடுறார். அப்போது நீங்கள் உள்ளூரில் பண்ணுங்கள், ஃபாரினில் பண்ணுங்கள், டெல்லியில் பண்ணுங்கள், எங்கே சேவா மீட்டிங் பண்ணாலும் நான் அங்கே அட்டன் பண்ணிடுறேன்றார். சேவா மீட்டிங் யார் அட்டன் பண்ணுறாங்களோ இல்லையோ, யார் அட்டன் பண்ணிடுறாராமா? நான் அட்டன் பண்ணிடுறேன். சதா குஷி. ஏதாவது விஷயம் நடந்து விட்டாலும் குஷி. பிரச்சனைகள் வருகின்றன அல்லவா, அவரே அனுப்பிவிட்ட மாதிரியே கேட்குறார். இந்த லெட்டர் போட்டுட்டு வருதா அப்படின்னு, வந்துச்சான்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி கேட்குறார். பிரச்சனை வருகிறது அல்லவா, இருப்பினும் குஷியாக இருக்கிறீர்களா? அவருக்கு தெரியாதா? தெரியும், ஆனாலும் குஷியாக இருக்கிறீர்களா? நன்றாக கை உயர்த்துங்கள். பிரச்சனைகளை வரவேற்பு செய்கிறீர்கள் தானே? கேள்விக்கு என்ன பதில்? வரவேற்பு செய்கிறீர்கள் தானே? வரட்டும், நீயா நானான்னு ஒரு கை என்ன பண்ணிடுவோம், பார்த்துருவோம். பிரச்சனையே வரவேற்பு செய்கிறீங்களா? பயப்படலை தானே, வரவேற்கிறீங்க தானே? ஏன்னா அது உங்களை அனுபவி ஆக்குகிறது. எதுக்கு வெல்கம் பண்ணுறோம்? பிரச்சனை வந்தாதான் நமக்கு சில விஷயங்கள் புரியும், நாம் அனுபவி ஆகிடுறோம். ஸ்பெஷலாக பாபாவுடைய குணத்தை, சக்தியெல்லாம் எங்கே தான் ஸ்பெஷலாக அனுபவம் பண்ணுறோம்? பிரச்சனை வரும்போது தான் அனுபவம் பண்ணுறோம், இல்லைன்னா அங்கே அனுபவம் ஆகாது. இன்னும் நிறைய கதை எல்லாம் இருக்குது. 2 பேர் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. 2 பேர் சண்டை போடலை, ஒரு ஆளை எல்லாரும் கல்லை தூக்கி எறிஞ்சிட்ருக்குறாங்க. அவரை நாராயணான்னு சொல்கிறார். கதை வைகுண்டத்திலேருந்து
வேக வேகமாக வந்து நாராயணர் என்ன பண்ணுறாராமா, பாம்பு படுக்கலேருந்து எந்திரிச்சு வேக வேகமாக கீழே ஓடி வர்றாராமா. ஓடி வந்தவர் வாசல் வரைக்கும் வந்துட்டு திருப்பி வந்துட்டாராமா. லட்சுமி கேட்குறாங்களாமா, என்ன பைத்தியம் மாதிரி ஓடுனீங்க திருப்பி வந்துட்டீங்க? இல்லை, என் பக்தனை யாரோ அடிச்சிட்டு இருந்தாங்க, என்னைய நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டாங்க, அதனால் போனேன். சரி, போனாலும் எதுக்கு பாதியிலே திரும்பி வந்துட்டீங்க? அவன் பதிலுக்கு கல்லை தூக்கிட்டான். அப்புறம் இனி நம்ம அந்த இடத்துல தேவையில்லை. பாபா என்ன சொல்கிறாரு, பிரச்சனை வர்றது பாபாவுடைய அனுபவத்தை நமக்கு கொடுக்குது. பிரச்சனை வரும்போது தான் இன்னும் ஈடுபாட்டோட பாபா நினைக்கிறோம். அப்போதான் பாபா எவ்வளவு சக்திசாலி, பாபா எவ்வளவு அன்பு கடல் அப்படிங்கிறது நமக்கு என்னவாகுது, அனுபவம். பிரச்சனையே வரலைன்னா, ஒரு நோய் வந்தால் தானே டாக்டரோட அருமை, நோய் வந்தால் தானே மருந்தோட அருமை. இல்லைன்னா மருந்து சீரழியும் வீட்டில் கிடந்து அப்புறம் குப்பட்டப்பாவுக்கே போயிடும். ஆனால் நோய் இருந்துச்சுன்னா அந்த மருந்து எங்கே இருக்கும், எவ்வளவு கவனமாக வச்சுருப்போம். அது மாதிரி சொல்கிறார் பாபா. நம்ம ஏன் பிரச்சனையை வரவேற்கிறோம்? ஏன்னா அது நம்ம என்னவாக்குது, அனுபவி ஆக்குகிறது, எக்ஸ்பீரியன்ஸ்டு. பாபா சொல்கிறார், அனுபவிகளாக ஆக்கு. இந்த தடைகள் அனுபவ அத்தாரிட்டியை அதிகப்படுத்து. நான் இந்த மாத்திரை போட்டேன், எனக்கு தலைவலி போயிடுச்சு, நீங்களும் போடுங்க. இது அத்தாரிட்டியை எப்போ சொல்ல முடியும்? புதுசாக மார்க்கெட்டுக்கு ஒரு மாத்திரை வந்திருக்குது, வேணா போட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம்? புதுசாக வந்திருக்குதா, அது வேறு ஏதாவது செஞ்சிருமோ பயம் இருக்கும். இல்லை, இந்த மாத்திரை நான் போட்டு பார்த்தேன், எனக்கு நல்லா ஆயிடுச்சு, நீங்கள் போடுங்கன்னா வாங்குறவங்களுக்கு என்ன இருக்கும், நம்பிக்கை இருக்கும். இப்போ பொறுமையாக இருக்கிறது, தைரியமாக இருக்கிறது, கவலை இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பிரச்சனை வந்திருக்கும் போது அனுபவிச்சிருந்தோன்னா அதை அத்தாரிட்டியாக என்ன பண்ணலாம், சொல்லலாம். இந்த இடத்துல பொறுமையாக இருங்க, இந்த இடத்துல தைரியமாக இருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் கருணை காண்பீங்க. நமக்கு அனுபவம் இருந்தால் தான் அதை அத்தாரிட்டியாக என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். நமக்கு பிரச்சனையே வரலை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அடுத்தவங்களுக்கு அத்தாரிட்டியாக சொல்ல முடியாது. இந்த தடைகள் அனுபவ அத்தாரிட்டியை அதிகப்படுத்துகிறது. மாயா வந்துவிட்டது என்று கூறாதீர்கள். மாயா வந்துடுச்சுன்னு சொல்லாதீங்க. அப்புறம் இது பேப்பர் ஆகும். இது என்னது, பேப்பர். எந்த வார்த்தையே வேண்டான்றார் பாபா, மாயான்ற வார்த்தையே சொல்லாதீங்க, இது பேப்பர். இல்லைன்னா மாயாங்கிறது பிரச்சனைங்கிறது கூட சொல்லாதீங்க. அதுக்கு பேர் என்னது, பேப்பர். பேப்பர் எதுக்காக, பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக. எதுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க, நீங்கள் பாஸ் பண்ணணும். நம்பர் 1 பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ரமோஷன் கொடுக்கணும். அதுக்காகத்தான் என்ன வருது. அப்போது நீங்கள் மாயான்னு சொல்லாதீங்க, பேப்பர் வந்து விட்டது. அப்போது மாயா என்று கூறி மாயாவை முன்னேற்றுகிறீர்கள். இது பேப்பர் ஆகும். நீங்கள் சொல்ல அதுக்கு பலம் வந்துடுது ஜாஸ்தி. நீங்கள் பேப்பர், இது என்ன பேப்பர், இது ஒன்றும் இல்லை அப்படின்னா அது என்னவாயிடுதாமா, டவுன் ஆகிடுதாமா. மாயாவை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். எவ்வளவு ஆண்டுகளாக அறிந்திருக்கிறீர்கள். மாயா என்றால் என்ன என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே மாயாவை பார்த்து பயப்படாதீர்கள். பேப்பர் என்று புரிந்து கொண்டு குஷியாக அனுபவத்தினுடைய வகுப்பில் முன்னேறுங்கள். இந்த வகுப்பில் முன்னேற வேண்டும். என்ன செய்வது, எப்படி செய்வது, ஏன், எதற்கு என்று குழப்பமடையக்கூடாது. இவ்வாறு யோசிப்பது பிராமணர்களுடைய வேலை கிடையாது. நீங்கள் திரிகால தரிசிகள். ஏன், எதற்கு, எப்படி என்பது உங்களுக்கு வரவே முடியாது. பேப்பர் வந்தது, நான் பாஸ் ஆகிவிட்டேன், அனுபவ வகுப்பில் முன்னேறிவிட்டேன், அவ்வளோதான். பேப்பர் வந்துச்சு, நான் பாஸ். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அப்படி கிடையாது. வந்துச்சு, நான் பாஸ். இப்போ நான் அனுபவத்தில் ஒரு படி மேலே ஏறிட்டேன். இந்த ஆண்டு தனக்காக அல்லது சேவை நிலையத்திற்காக அல்லது உலக ஆத்மாவுக்காக அப்படி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்க. தனக்காக, சேவை நிலையத்துக்காக, உலக ஆத்மாக்களுக்காக ஏதாவது அப்படி ஒரு பிளான் பண்ணுங்க. சேவையினுடைய பலம், சேவையினுடைய பலன் எல்லா ஆத்மாக்களுக்கும் கிடைக்கணும். அப்படி ஒரு பிளான் பண்ணுங்க. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் உள்ளபூர்வமான அன்பு மற்றும் அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். வரதானம்: சாதாரண நிலையின் மூலம் மகான் நிலையை பிரத்யக்ஷப்படுத்தக்கூடிய
எளிமையானவர் மற்றும் உதாரணமானவர் ஆகுங்கள். சிம்பிளாக இருக்கிறது மூலமாக, பாபா சார் ரொம்ப எளிமையாக இருக்கிறது மூலமாக மகான் ஸ்திதியை வெளிப்படுத்தக்கூடிய மகான்கள் அப்படின்னாலே அவங்க எளிமையானவங்க. அவங்களுடைய அடையாளம் பிரம்மா பாபா எப்படி இருந்தார்? அவர் ட்ரௌசர் போட்டு சாணி உருட்டிட்டு இருந்தார். இது அவருடைய அடையாளம். ரொம்ப சிம்பிள். அவருக்குன்னு தனி ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு 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 சிம்மாசனம் அப்படிலாம் அவர் ரெடி பண்ணிக்கவே இல்லை. பாபா சார் ஒரு எளிய பொருள் சுத்தமாக இருந்தது எனில் அது தன் பக்கம் அவசியம் மற்றவர்களை ஈர்க்கும். எளிய பொருள் தான், அது சுத்தமாக இருந்துச்சுன்னா அது தன் பக்கம் அனைவரையும் ஈர்க்கும். அதே போன்று மனதின் எண்ணத்தில், சம்பந்தத்தில், விவகாரத்தில் இருக்கும் இடத்தில் யார் எளிமையாகவும் சுத்தமாகவும் இருக்கிறார்களோ, எதுலெல்லாம் சங்கல்பம் எளிமையாக இருக்கும். அப்படியா இப்படியா அதுவா இதுவா ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் தேவையே இல்லை, பரவாயில்லை. அதனால் என்ன, சிம்பிள். பாபா சொல்றார், மனதின் எண்ணத்தில் எளிமை, சம்பந்தத்தில் எளிமை. ஆத்மா ஆத்மா, சகோதரா சகோதரா, அப்புறம் வேற ஒன்றுமே இல்லை நமக்கு மத்தியில். அதெல்லாம் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அன்னைக்கு அப்படி, அதுவும் வேண்டான்றார். சம்பந்தத்திலையும் எளிமை, சகோதரா சகோதரா, ஆத்மா ஆத்மா. மனசுல எளிமை, சம்பந்தத்தில் எளிமை, விவகாரத்தில் எளிமை. விவகாரம்னா கொடுக்கல் வாங்கல், நடத்தை, பண்பாடு, நடந்து கொள்ளும் விதம். அப்புறம் இருக்கும் இடத்தில் எளிமை. இதிலெல்லாம் யார் எளிமையாக இருக்கிறாங்க, சுத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க உதாரணமானவங்களாக ஆகிடுறாங்க. அனைவரையும் தன் பக்கம் இழுத்து விடுகிறார்கள். தாதிகள்கிட்ட என்ன இருந்துச்சு? இந்த ரெண்டு தான். சிம்பிளாக இருந்தாங்க, சுத்தமாக இருந்தாங்க, பவித்திரமாக இருந்தாங்க. அந்த சிம்பிளிசிட்டி, அந்த எளிமை மற்றும் பியூரிட்டி, தூய்மை, இந்த ரெண்டும் தான் தாதிகளுடைய பெரிய ஆக்கர்ஷணிக்கும் சக்தியாக இருந்துச்சு. அதே போலவே நீங்களும் ஆயிடுங்க. எளிமை என்றால் சாதாரண நிலையின் மூலம் மகான் நிலையை பிரசித்தப்படுத்தலாம். சாதாரண பெரிய பெரிய சேவையெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப சின்ன சின்ன சேவை கூட செய்யுங்க. அது மூலமாக கூட உங்களுடைய மகான் ஸ்திதி என்ன பண்ணலாம்? பாபாகத்தான் செஞ்சார். அவர் பண்ணது என்ன? அவரும் தானியத்தில் கல் புறக்கிட்டு இருந்தார், அவரும் சாணி வரட்டி தட்டிட்டு இருந்தார். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஆனால் அதில் எவ்வளவு பேருக்கு சாட்சாத்காரம் கிடைச்சிது. ஆனால் ஸ்திதி எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. அப்போது பாபா சொல்கிறார், சாதாரண ஸ்திதியினால் மகான் ஸ்திதியை பிரசித்தப்படுத்தலாம். யார் சாதாரணம், அதாவது ரொம்ப எளிமையா இல்லையோ அவர்கள் பிரச்சனை ரூபமாக ஆகிவிடுகிறார்கள். சங்கல்பத்தில், சம்பந்தத்தில், விவகாரத்தில் யார் சிம்பிளாக இல்லையோ அவங்க பிரச்சனை ரூபமாக ஆகிவிடுறாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே சொல்லுவாங்க. என்ன சாம்பார், என்ன அதுக்காக நம்ம போனோம் கல்யாண வீட்டுக்கு, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அந்த விஷயத்தை என்னவாக்கிடுறது, பெருசாக்கிடுறது. பாபா சொல்றார், சிம்பிளிசிட்டி யார்கிட்ட இருக்குதோ அவங்க பிரச்சனையை தீர்த்திடுறாங்க. யார் சாதாரணத்தன்மை இல்லையோ அவங்க பிரச்சனையின் வடிவமாகவே ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன், என்னுடைய பாபா என்று மனதார கூறினால் மாயை மயக்கத்தில் மூடியிருந்த கண்கள் திறக்கப்பட்டு-விடும். மேரா பாபா அப்படின்னு இதயத்திலிருந்து சொன்னீங்கன்னா மாயாவின் மயக்கத்தில் மூடியிருந்த கண்கள் திறக்கப்பட்டு-விடும். நாம மேரா பாபான்னு சொன்னா நம்ம கண்ணு கூட என்னவாயிடும், நல்லபடியாக திறந்துடும். சில நேரத்தில் மாயா நம்ம மயக்கத்தில் வச்சிருக்குது, அது மேரா பாபான்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த கண் என்னவாயிடுதாமா, திறந்துருன்றார். அவ்யக்த சமிக்ஞை. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய சுபாவத்தை சரளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மை உடையவராக ஆகுங்கள். அவ்வப்பொழுது என்ற சப்தத்தில் இந்த அவ்வப்பொழுது என்ற வார்த்தைகளை கடந்து செல்ல வேண்டும். எந்த அளவிற்கு இந்த பயிற்சி சரளமாக சகஜமாக ஆகிவிடுமோ அந்த அளவிற்கு சம்பூர்ண நிலை நெருக்கத்தில் தென்படும். சம்பூர்ண நிலையின் அடையாளம் அவர்களுடைய புருஷார்த்தம் சரளமாக இருக்கும். நினைவு யாத்திரை, சேவை இரண்டும் சகஜ முயற்சியில் வந்துவிடும்.
எப்பொழுது இந்த இரண்டும் சரளம் சகஜமாக அனுபவமாகுமோ அப்பொழுது சம்பூர்ண நிலையை பிராப்தியாக பெறப்போகின்றோம் என புரிந்து கொள்ளுங்கள். யோகா ஈஸி, சேவா அதுவும் ஈஸி. எப்போ இந்த ரெண்டும் ஈஸியோ அப்போ புரிஞ்சுக்கோங்க நம்ம எதை நெருங்கியாச்சு. பட்டினத்தார் கையில் கரும்போடு அலைவார். எதுக்காக? அவருக்கு யாரோ சொல்லிட்டாங்க, எப்போ நீ வச்சிருக்கிற கரும்பில் நுனி கரும்பு இனிக்குமோ அன்னைக்கு உனக்கு என்னது முக்தி. இறைவன்கிட்ட போடி என்ன பண்ணிடலாம், போய் சேர்ந்துடலாம். அதனால் அவர் கரும்போடையே அலையிறதா காமிப்பாங்க. எப்போ முக்தி கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக, இறைவனை போய் சேரலான்றதுக்காக. அப்போ அவர் ஒரு அடையாளம் வச்சுருக்கிறார். நுனி கரும்பு என்ன பண்ணணும், இனிக்கணும். பொதுவாக நுனி கரும்பு என்ன பண்ணாது, இனிக்காது. பாபா இங்கே என்ன சொல்கிறார், யோகா ஈஸி, சேவா ஈஸி. அப்போனா நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு அர்த்தம், சம்பூர்ணம் ஆக போகிறீங்க. தெரிஞ்சுக்கலாம் எத்தனை சதவிகிதம் நமக்கு ஈஸியாக இருக்குது யோகா, எத்தனை சதவீதம் சேவா ஈஸியாக இருக்குது. அப்போ அத்தனை சதவீதம் நான் என்ன ஆக போகிறேன்னு அர்த்தம், சம்பூர்ணம் ஆக போகின்றோம். ஸோ பாபா இன்னைக்கு தலைப்பில் சொல்கிறாங்க, நேரம் எவ்வளோ வேகமாக போதோ அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து சுபாவ சமஸ்காரத்தை மாற்றுவதிலும் வேகம் கொண்டு வாருங்கள். நான் மாறணும், என் சுபாவ சமஸ்காரம் மாறணும், இதில் வேகத்தை கொண்டு வாங்க. நேரம் ஸ்பீடாக போகுது. அந்த டெய்லி ஷீட்டை கிழிச்சிக்கிட்டே இருக்கிறோம் காலண்டரை. அது பாட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. நமக்கு சில நேரம் கூச்சமாகவே இருக்கும், இத்தனை வருஷம் ஞானத்தில் இருக்கும்னு சொல்கிறதுக்கு. இத்தனை வருஷம் இவ்வளோ போயிடுச்சு அப்படின்ட்டுன்னு. அவ்வளோ வேகமாக போயிடுச்சு நேரம். ஆனால் சுபாவம் சமஸ்காரம் இதை மாற்றுவதிலும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, வேகம் காட்டுங்க. மனதின் மூலம் ஆத்மாக்களுக்கு விதவிதமான கிரணங்களை வழங்குங்கள். ஏன்னா பாபா சொல்கிறார், கேட்கறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க, சொல்கிறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ என்னதான் செய்கிறது, மனதின் மூலமாக குஷி, சாந்தி, சக்தி, அன்பு கிரணங்களை அனுப்பிக்கிட்டே இருங்க. ஓம் சாந்தி.